அலமு, என்ன பிரச்சனை? ஏன் போன் உங்க அப்பா கிட்ட கொடுக்க மாட்டேங்கிற? அலமு, நான் கேக்குறேன்ல, ஏன் எதுவுமே பேசாம இருக்கிற? பதில் சொல்றீ. போன இடத்துல உங்க அப்பாக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிடுச்சா? என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்களா? சொல்லு. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்படியே உங்க அப்பா கிட்ட போனை கொடுக்காம தயங்குறீங்க. சொல்லுங்கடி. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அம்மா, அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நினைச்சேன், அக்காளும் தங்கச்சிமா மாத்தி மாத்தி பம்பும் போதே நினைச்சேன் ஏதோ பிரச்சனைன்னு. உங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? போன இடத்துல பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சா? இல்லம்மா, இங்க வந்தெல்லாம் இல்ல, நம்ம ஊர்லயே. நம்ம ஊர்லயே வா. அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அவரை நீ சென்னைக்கு கூட்டிட்டு போனியா? ஆமாமா. ஐயோ, சென்னைக்கு போற அளவுக்கு உங்க அப்பாக்கு உடம்புக்கு என்ன ஆச்சு? பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா, ரத்த சோகை அவ்வளவுதான். ரத்தம் ஏத்துனா எல்லாம் சரியா போயிடும். நினைச்சேன், ராத்திரி எல்லாம் தூக்கம் வராம இருக்கும் போது ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு நினைச்சேன். அவருக்கு ரத்தம் ஏத்துற அளவுக்கு அவர் உடம்புக்கு என்ன பிரச்சனை? ஏன் என்கிட்ட நீங்க சொல்லல? எதுக்காகடி என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? இல்லம்மா, சொன்னா நீ தேவையில்லாம பதட்டப்படுவ, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுன்னு சொல்லிட்டுதான் நாங்க சொல்லல. என்ன அலமும் சொல்ற? உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க வேண்டாமா? நான் அவர் கூட இருந்தாலே அவருக்கு சரியா போயிடுமே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவர் கூட்டிட்டு போயிட்டீங்களே. இல்லம்மா, அப்பவே சொல்லியிருந்தா அக்கா பொங்கல் வைக்கிறதெல்லாம் கெட்டு போயிடும். எல்லாருமே கலவரப்படுத்த வேணான்னு தான். சரி, இப்ப எப்படி இருக்காரு? ஒண்ணும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அக்கா, நான், அண்ணன் எல்லாருமே ரத்தம் கொடுத்துருக்கோம். கேஷவ் வந்தாரு, அவரு வழக்கம் போல ஒரு சண்டையை போட்டு எனக்கு மட்டும் உரிமை இல்லையா, நானும் ரத்தம் கொடுப்பேன்னு சொல்லி அவரும் கொடுத்திருக்காரு. சரி, இப்பவே நாங்க வரணும், அவர் பக்கத்துல இருக்கணும். உடனே அண்ணன்கிட்ட சொல்லி காருக்கு ஏற்பாடு பண்ணு. அம்மா, நீ எதுக்குமா? அதான் நாங்க எல்லாரும் இருக்கிறோம்ல, நாங்க பாத்துக்கிறோமா. இல்ல அலமு, நான் அங்க வரணும். நீ காருக்கு ஏற்பாடு பண்றியா இல்ல நான் பஸ் ஏறி கிளம்பி வரட்டுமா? இல்ல வேணாம், நான் காருக்கு அரேஞ்ச் பண்றேன், நீ அதுலயே வந்துரு. வரும்போது நீ மட்டும் தனியா வராத, கையில வேணா துணை கூட்டிட்டு வா. நீ உடனே காருக்கு ஏற்பாடு பண்ணு. சரி சரி, ஓகேம்மா. அலமு, வாங்க சார். என்ன இது, இப்பதான் ஃபோன் பண்ண அதுக்குள்ள வந்துட்டீங்க? என்ன அலமு, மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வராம லேட் பண்ணுவேன்னு நினைச்சீங்களா? ஆமா, அத்தை வந்துட்டாங்களா? இப்பதான் வந்துட்டு இருக்காங்க சார். டேய், என்னடா இது? யாருன்னு சொல்லாம ஏன்டா இங்க வர சொன்ன? நான் இருக்கிற மனநிலைக்கு ஏன்டா அப்படி அக்கப்புறம் பண்றேன்? எல்லாம் உன் மனநிலையை மாத்துறதுக்காக தான். அதுக்கான மருந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. என்ன வளர்ற? வா சொல்றேன். அத்தைகிட்ட என்னதுன்னு விஷயம் சொல்லாமலே மாமாவை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்களா? ஆமா சார். அம்மா அப்பா மேல எவ்வளவு அட்டாச்சா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோன்னு பயந்துட்டே அம்மா கிட்ட சொல்லல. ஆனா அக்கா வளர்னதுல வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இப்ப அம்மா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. என்ன வளர்ற? அருணாச்சலம் சாரை பார்க்க போறேன்னு ரொம்ப சிம்பிளா சொல்ற. வேற எப்படா சொல்ற? டேய், பைத்தியமா உனக்கு? அவன் நிக்கிற இடத்துல கூட நிக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்போ ஏன்டா என்ன இங்க கூட்டிட்டு வந்த? அனாவசியமா அவளை பார்த்து மறுபடியும் சண்டை போடுறதுக்கா? டேய், சமாதானம் பேசிதான்டா கூப்பிட்டு வந்திருக்கேன். வா. டாக்டர் ஒன்னும் கவலைப்பட வேணாம், ரத்தம் ஏத்துட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாரு. சமாதானமா தான் சொல்றாரு. ஆனா எங்களுக்கு தான் சமாதானமா ஆக மாட்டுது. இதுக்கு நடுவுல கேஷவ் வேற வந்து எனக்கு ஏன் சொல்லல, ரத்தம் கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு ஒரே சண்டை போட்டு ச்சே, கொஞ்சம் கூட மன சமாதமே இல்லாம வெறுத்து போச்சு சார். இப்ப நீ அலமுவை பார்த்து ஆறுதலா பேசணும்னு வெயி, சமாதானம் ஆயிடுவாங்க வச்சு. இவ்வளவு சண்டைக்கு நடுவுலையும் பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க. இதுவர் நீ சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்பாங்க. அப்ப நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு. இதெல்லாம் வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அப்படி இப்படின்னு சொல்லி புரிய வச்சிரு. என்ன சொல்ற? அதெல்லாம் பண்ணலாம், வாடா. உங்களுக்கும் கேசவுக்கும் நடுவில் இருக்கிறது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த ஆளோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது
ஏதோ திட்டம் போட்டு வேலை பார்க்குற மாதிரி தான் தோணுது. உன் திட்டம்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. மச்சான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அலமுவை மறக்கவே முடியாம மனசுக்குள்ள வச்சு உருகுறல, அப்படி என்னதான் நடக்கணும் முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பு இல்ல. வா. சரி சார், வாங்க அப்பா போய் பார்க்கலாம். அலமு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சார், சொல்லுங்க. நான் நாதனை பார்த்தேன், ரொம்ப தப்பா பேசினாரு. சார், அவரை பத்தி பேசாதீங்க, வேண்டாம். அவரை பத்தி பேசினாலே பிடிக்கல எனக்கு. ஏலம் இப்படி வெறுத்து போய் பேசுறீங்க? ஆமா சார், அந்த அளவுக்கு கசந்து போக வச்சிட்டாரு. தன்னோட உயிரை கூட பெருசா நினைக்காம என்னை காப்பாத்தினவர் அவர். அவர் மேல எவ்வளவு உயர்ந்த அபிப்பிராயம் வச்சிருந்தேன், மரியாதையும் பிரியமும் வச்சிருந்தேன்னு அவருக்கு புரியல சார். அவரு ரொம்ப மட்டமா பேசினார். என்கிட்டயும் அப்படிதான் பேசினார் அலமு. எனக்கு என்ன சங்கடமா போச்சுன்னா அவர் என்னையும் உங்களையும் வச்சு. சார் வேணாம் ப்ளீஸ், அதை பத்தி பேச வேண்டாம். அவரோட பேச்சு நடவடிக்கை நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. இப்படி ஒரு மனுஷனையா நம்ம நினைச்சு பார்த்தோன்ற அளவுக்கு வெறுத்து போச்சு சார். அவர் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. அவர்கிட்ட பேசினா எல்லாம் சரியா போயிடாலமோ. நான் வேணா அவர்கிட்ட பேசி. இல்ல சார் வேண்டாம், நீங்க எதுவுமே. அலமு, ஒன்னும் ஆகல இல்ல? இல்ல இல்ல ஒண்ணு. டேய் மச்சான், டேய் நில்றா. டேய் நாதா, டேய் நில்றா. என்ன இருந்த இந்த கர்மாந்தத்தெல்லாம் பார்க்க சொல்றியா? என்னால முடியாதுடா, நான் போறேன். டேய் என்னடா நீ பேசினா தானே என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கும் தெரியும், உனக்கும் புரியும். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் போதும், விடுடா. நாதன் எப்படி இருக்கீங்க? நாதன். நாதா, டேய் டேய் நாதா. டேய் அண்ணா இருடா, உன் ஃப்ரெண்ட் நாதனை கூப்பிட்டா அவர் பேசாம போயிட்டே இருக்காரு. அது இல்லைண்ணே, ஹாஸ்பிட்டலில் இருக்க அருணாச்சல சாரியும் அலமையும் பார்க்கறதுக்காக வந்தோம். அங்கே ரஞ்சித்தை பார்த்ததுக்கு கோவப்பட்டு போயிட்டு இருக்கான். ஏடா இதுக்கெல்லாம் கோச்சுப்பாங்க? அண்ணா எதுவும் இருந்தாலும் அப்புறம் பேசுறேன், அவன் கோச்சிட்டு போயிட்டு இருக்கான். வாங்க ரஞ்சித். வாங்க. இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்பதான் கீழே மகியும் நாதனையும் பார்த்தேன். நாதனா எங்கண்ணே அவரு? மாமா அட்மிட் ஆயிருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. நீங்களா சொல்லி உள்ள கூட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க வேற ரஞ்சித், என்ன நாதன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் ஒரு வாரத்தை கூட பதில் சொல்லாம பட்டுன்னு போயிட்டே இருந்தாரு. அவர்கிட்ட எங்க நான் மாமா அட்மிட் ஆன விஷயத்த சொல்லி அவர் உள்ள கூட்டு வருது. ஏங்க உங்க மேல இல்லங்க கோவம் அவருக்கு? என் மேல அவருக்கு எந்த கோவம் இல்லம்மா. அவர் ஆக்சுவலா மாமாவையும் அலமையும் பார்க்க தான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காரு. வந்த இடத்துல ரஞ்சித்தை பார்த்து கோவம் வந்துருச்சான். அதனால தான் கோச்சிட்டு போறேன்னு மகி சொல்லி தான் எனக்கே தெரியும். அவர் யார் இங்க வர சொன்னது? எதுக்கு இங்க வரணும்? எதுக்கு அவரை பார்த்தா இவரை பார்த்தேன்னு போகணும்? அதான் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆயி போச்சுல. பேசாம வீட்லயே இருக்க வேண்டியதானே. ஏய் நீ எதுக்குடி இப்ப இவ்வளவு கோவப்படுற? பின்ன என்னக்கா, பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒதுங்கிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம இங்க வரணும்? அப்பா பத்தி அவருக்கு என்ன அக்கறை? என்ன அலமோ, இருக்கிற சூழ்நிலையில உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுங்கிறதுக்காக பழகின பழக்கம்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? மாமாவோட அவர் எவ்வளவு பழகிருப்பாரு. மாமா காணாம போனப்ப அவர் அடியாலாம் வச்சு தேடினாரு. அந்த அக்கறை இப்ப மட்டும் இல்லாம போயிடுமா? அதான் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நீ ஏன் அலமா அதை புரிஞ்சிக்காம அவர் மேல இப்படி ஆத்திரப்படுறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த நேரம் நாதன் வருவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த நேரத்துல வராம வேற ஒரு நேரத்துல வந்திருப்பேன். இல்ல வராம கூட இருந்திருப்பேன். தம்பி நீங்க சும்மா இருங்க. நீங்க என்ன கெடுதல் பண்ணவா வந்தீங்க? அப்பா மேல இருக்க மரியாதையில அவரை பார்க்கணும், அவருக்கு உடம்பு சீக்கிரம் சரியாகணும்ன்ற நல்ல நோக்கத்துல தானே வந்தீங்க. அதுக்காக அவர் கோச்சுக்கிட்டா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இல்ல நீ அலமுக்கும் நாதனுக்கும் நடுவுல நிச்சயமாயிருக்கிற இந்த கல்யாணம் என்னாலதான் நின்னு போச்சுன்னு சொன்னா அதை பார்த்துக்கிட்டு ஒன்னும் பண்ணாம என்னால சும்மா இருக்க முடியாத. நீ ஏதாவது பண்ணி ஆகணும். அலமுக்கும் நாதனுக்கும் நடுவுல இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போற மாதிரி நான் எதையாச்சும் பண்ணி ஆகணும். இல்லனா அந்த குற்ற உணர்ச்சி என்னை வாட்டி எடுத்துறா. நீ நான் ஏதாச்சும் பண்றேன். இவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற கேப்பை நான் சரி பண்றேன். நாதன்கிட்ட பேசுறேன். சார் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். யார் என்ன பேசினாலும் இதுக்கு மேல எதுவும் மாற போறது இல்ல. தயவு செஞ்சு பேசாம விட்டுருங்க. அலமோ இல்ல அலமோ ப்ளீஸ், உங்களோட பிரிவுக்கு நான் தான் காரணம்னு பழிய சுமந்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. நான் எல்லாத்தையுமே சரி பண்றேன். சார் சொன்னா கேளுங்க. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். என்னோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாதன் சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதை திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டாம். அலம்
அலமோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க பிரியறதுக்கு நான் காரணமாயிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவங்க வீட்டில் பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். நான் வரேங்க. வரேண்ணே. சரிங்க. என்னப்பா? சார் வாங்க சார். என்ன நான் சொன்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டியா? ஆமாம் சார். இந்தாங்க சார். சரி, இனிமே நான் பாத்துக்கிறேன். சார் இதில் நான் மாட்டிக்காம பார்த்துங்க சார். இது பாரு, அதான் நீ சொன்னேல்ல, டாக்டரே நீ கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு தான் எல்லாமே டிசைட் பண்ணுவாருன்னு. அப்புறம் என்ன, ஒன்றும் ஆகாது, தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன். ம் சரிங்க சார். என்னடா துரை? ஏண்டா எங்களை வம்புழுக்காம அமைதியா போக முடியாதா உன்னால? அப்பாவுக்கா பாக்குறேன், இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. என்னது, அப்பாவுக்காக பாக்குறியா? யாரோட அப்பாவுக்காக? உள்ள படுத்திருக்காரே எங்களோட அப்பா, அவருக்கா பாக்குறேன். என்னது, உங்களோட அப்பாவா? யாரா சொன்னாங்க உங்களோட அப்பான்னு? டேய், நீ திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வையே, மாறுகால் மாறுகையை வாங்கிடுவேன். மரியாதையா சொல்றேன், போயிடு. ஏண்டா நான் ஏண்டா போனோம்? எங்க அப்பா விட்டுட்டு நான் ஏண்டா போனோம்? நீங்க தாண்டா போனோம். அப்பா யாருன்னு தெரியாத நீங்க தான் போனோம். என்ன வார்த்தை சொல்ற? நீ தோணுடா இன்னைக்கு. என்ன பேசுறது யோசிச்சு பேச மாட்டியா? பேசுறது மன்னிப்பு. மிதி மிதின அப்பதான் அறிவு வரும் இவனுக்கெல்லாம். இன்னொரு வாட்டி நம்மள பார்த்து இப்படி பேசவே கூடாது. அவன் வாய்க்கு என்னன்னு கேக்குறல? ஏய் எறா கைய. சும்மா ஆளாளுக்கு சவுண்ட் விட்டுட்டு. ஏண்டா உங்க 3 பேருக்கு அப்பா இல்லனா எங்க அப்பா பேராடா இனிஷியலா வச்சுப்பீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே செருப்பு பிஞ்சிரும். ஏய் யார் மேல கை வாங்குற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு போக மாட்ட, சுடுகாட்டுக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னங்கடா ஆளாளுக்கு பொங்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன சும்மா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆதாரத்தோட சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3 மூதேவிங்களுக்கு அப்பா எங்க அப்பா அருணாச்சலம் கிடையாது. அதுக்கு ஆதாரம் இதோ இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். அடே படி நல்லா தெரியும். கேஷவ், இதுல என்ன இருக்கு? இது எப்படி நீ ஆதாரம் சொல்ற? அப்படி கேள்டா என் நாட்டு பொறுத்தா. விஷயம் என்னன்னா, எங்க அப்பா அருணாச்சலத்தோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ். அவரோட உண்மையான வாரிசான என்னோட பிளட் குரூப்பும் ஓ நெகட்டிவ். ஆக நான் எங்க அப்பாவோட புள்ளங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த மூதேவி 3 பேருக்கும் பிளட் குரூப் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏபி பாசிட்டிவ். ஏபி பாசிட்டிவ். அதனால என்ன, அவங்க அம்மாவோட பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு சான்ஸே இல்ல. ஏபி பாசிட்டிவா உள்ளவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேரோட பிளட் குரூப்புமே ஒன்னு ஏ பாசிட்டிவாவும் இல்ல பி பாசிட்டிவாவும், அது இல்லனா ஏபி பாசிட்டிவா தான் இருக்கணும். இருந்தாகணும். ஓ நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா, ஏபி பாசிட்டிவா பிறந்தவங்களுக்கு ஓ நெகட்டிவ் குரூப்ல இருக்கிற ஒரு ஆளு அப்பாவா இருக்கவே முடியாது. ஆக மொத்தம் ஏஆர் குரூப் ஆப்ஸ் கம்பெனிக்கு முதலாளி திருவாளர் அருணாச்சலம், கேஷவ் கல்பனா என்கிற 2 பேருக்கு மட்டுமே அப்பாவே தவிர துரபாண்டி, மங்களா, அலமேலு இந்த 3 பேருக்கும் அவருக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் இல்லை. இதான் இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் சொல்லாம சொல்லுது.
இப்ப புரியுதா? ஏண்டா சின்ன வயசுலயே உங்க அப்பாவை தொலைச்சிட்டு கண்டுபிடிக்க முடியாம அங்க இங்கன்னு அலைஞ்சிங்க. கடைசியில 27 வருஷம் கழிச்சு எங்க அப்பா தான் இளிச்சவாயன்னு கண்டுபிடிச்சு அவர் தலையில மிளகா அரிச்சு அவர் அப்பாவாக்கிட்ட சொத்துல பங்கு கிடைக்கும்னு கணக்கு போட்டு அவரை அப்பாவாக்கிட்டீங்க. அதானே நடந்துச்சு. ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க தான் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் மானம் கெட்டு போய் யாரோ ஒரு ஆள அப்பன்னு சொன்னீங்க. ஏண்டா உங்க அம்மா எப்படிடா சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள புருஷன் சொல்லிக்கிட்டு ச்சே! டேய், முட்டை. நான் என்னமோ பொய் சொன்ன மாதிரி ஆவேசப்படுற. இப்ப சொன்னதெல்லாம் நானா சொன்னேன்? ரிப்போர்ட் சொல்லுடா. ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட், சயின்டிபிக் ப்ரூஃப். இதுக்கு மேல என்னடா வேணும்? ஏடா நீ படிச்சவன் தானே, வாத்தியார் தானே. நான் சொன்னது சரியா இல்லையான்னு போய் செக் பண்ணி பாரு. போட போய் டாக்டர் கிட்ட கேளு, யாரு கிட்ட வேணா கேளு. உண்மை என்னன்னு உனக்கு புரியும். இங்க பாரு கேஷவ், உன் சுயநலத்துக்காக அபாண்டமா பேசாத. எங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாங்கன்றதுக்கு எங்களால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். அந்த நிரூபணம் யாருக்கு வேணும்? நீங்க எங்க அப்பாவுக்கு பிறந்தவங்களா? அதுக்கு என்ன நிரூபணம்? எங்க அப்பா உங்க அம்மாவை கட்டிக்கிட்டாரோ இல்ல வச்சுக்கிட்டாரோ? டேய், ச்சே, சும்மா அடங்கடா. சொல்லிட்டு இருக்கும் போது டேடுன்னு எங்க அப்பா வியாபாரத்துக்காக அடிக்கடி வெளியூர் வெளிநாடுன்னு சுத்துற ஆளுன்னு ஊரு உலகம் மொத்தத்துக்குமே தெரியும். அப்படி எங்க அப்பா வெளியூருக்கு போன கேப்ல உங்க அம்மா 3 பேரையும் பெற்றிருக்கலாம் இல்லையா? கேஷவ், உனக்குலாம் நாக்கு அழுகி போயிடும்டா. புழு புழுத்து சாவணி. இதெல்லாம் நான் சொல்றது பொய்யா இருந்தாதான். நான் உண்மையை தானே சொல்றேன். நீங்க 3 பேருமே எங்க அப்பாவுக்கு பிறக்கல. எங்க அப்பாவோட பிள்ளைங்கன்னு சொன்னாதான் காசு பணம் கிடைக்கும்னு உங்க அம்மா எங்க அப்பாவோட இனிஷியல் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு ஆதாரம் இதோ இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். எப்படி எல்லாம் கரெக்டா பொருந்துதா? பொருந்துதா? சோ எங்க அப்பா பாத்துக்க வேண்டிய கடமை யாரோ ஒரு ஆளுக்கு பிறந்த உங்களுக்கு இனிமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு வெளில போறீங்களா? வெளியில போங்கடா. டேய், இப்ப நீங்க வெளில போகல, நடக்கிறதே வேற. ஐ செட் கெட் அவுட். கேஷவ், மவனை நீ ரொம்ப ஆடிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பின்னாடி நீ அனுபவப்படி. போட மெயின் சைலண்டா போயிட்டு இருக்கும்போது நீ வெறும் சைடு. போப்பா.